எங்களுடைய அந்த கிராமிய பாடல்களை, இந்த நூலில் உள்ள கிராமிய பாடல்களை இசை வடிவத்தில் கொண்டு வருவது உங்களுடைய பெரும் பொறுப்பு. அதற்கான உதவிகளை வழங்குவதற்கு நீங்களும் தயாராக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு எப்போதுமே உதவிகரமாக இருக்கின்ற அவருடைய உடன்புறமா சகோதரி ஜெசிந்தா இங்கே இருக்கிறார். அவருடைய பங்களிப்பும் இதில் நன்றாக செயல்படும் என்று நினைக்கிறேன். பொதுவாக ஜெசிந்தாவோடு நேற்று பேசுகின்ற போது அவர் தான் மேடைக்கு வரமாட்டேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், எப்படியாவது நாளைக்கு நீங்கள் மேடைக்கு வந்தே ஆக வேண்டும் என்று நான் சொன்னேன். இன்றைக்கு அழகாக சாரி கொடுத்து இந்த ஒளிப்பதிவு வேலையையும் அழகாக செய்து கொண்டிருக்கிறார் ஜெசிந்தா. ஜெசிந்தாவும் நன்றாக வளர்க்கலாக அதிதிகள் கௌரவிக்கப்பட்டு தொடரும். பேராசிரியர் துரை மனோகரன் ஐயா அவர்களுக்கான கௌரவிப்பு தற்போது நடைபெறுகின்றது. பேராசிரியர் துரை மனோகரன் ஐயா அவர்களுக்கான பொன்னாடையை அணிவிப்பதற்காக திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திருமலை நவம் ஐயா அவர்களையும், மாலை அணிவித்து கௌரவிப்பதற்காக SR தனபாலசிங்கம் ஐயா, நீங்களும் எழுதலாம் சித்திரர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். கேசிகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மக்கள் இனமிருந்த தமிழ் தேசம் தனக்கும் அவையை தலைவணங்கியபடி இந்த வாழ்த்துப்பாவை பாடுவதிலே பேரோகை பேராசிரியர் துரை மனோகரன். எத்துணை பெருமை, எத்துணை உயர்வு, எத்துணை சாதனை, அத்தனையும் சிகரம். உசாத்துணை ஆயிரம், வன்முக ஆளுமை, நாடகம் முதல் நடிப்பு வரை, கதை முதல் கவிதை வரை, பள்ளி பருவத்தே தொடங்கி பல்கலைக்கழகம் வரை உயர்ந்து இத்தை வரைக்கும் வாழ்நாள் சாதனையாளராக விளங்கும் பல சகாப்தம் இவர். இலக்கிய துறையிலே இவர் மேன்மை ஈடில்லா பெரும் பயணம், பேராதனை கண்ட பெரும் பொக்கிஷம், நாம் போற்றிட வேண்டிய பெருந்தகை. கல்விக்கு கை கொடுத்தார், கலைக்கு உயிர் கொடுத்தார், நமக்கு வழி கொடுத்தார் என்றும் நம்மை வாழ வைத்தார். கவிக்குடர் சிவரமணியன் இரு துருவங்கள் நூல் வெளியீட்டிலே துருவ நட்சத்திரம் பேராசிரியர் துரை மனோகரன் ஐயா அவர்களை வாழ்த்துவதில் பெருமை தமிழ் சங்கத்திற்கு பேருவகை. நன்றி. கௌரவத்தினை பெற்றுக்கொண்ட ஐயா அவர்களுக்கும் கௌரவித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேராசிரியர் துரை மனோகரன் ஐயா அவர்கள் உரையாற்ற அன்போடு அழைக்கும். பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தமிழ்ச்சங்க தலைவரும் திருகோணமலை தமிழ்ச்சங்கத்தின் இந்நாள் தலைவரும் எனது மாணவருமாகிய திருமலை நவம் அவர்களே, இன்றைய விழாவின் முதன்மை அதிதி மாநகர மேயர் செல்வராசா அவர்களே, இந்த விழாவின் என்னோடு சிறப்பு அதிதிகளில் ஒருவராக கலந்து கொள்கின்ற தினகரன் ஆசிரியர் செந்தில் தேவர் அவர்களே, எப்போதும் இலக்கியவாதிகளுக்கு காப்பாளராக விளங்குகின்ற கௌரவ அதிதி புரவலர் ஆசிப் உமர் அவர்களே, இந்த விழாவிலே அறிமுக உரை நிகழ்த்திய நசீர் அவர்களே, இந்த விழாவிலே சிறப்பு
அழைப்பாளர்களிலே ஒருவராக கலந்து கொள்கின்றவரும் என்னுடைய மாணவரும், நீங்களும் எழுதலாம் இதழினுடைய ஆசிரியருமாகிய தனபாலசிங்கம் அவர்களே, இன்றைய விழாவில் அறிமுக உரையை நிகழ்த்திய மர்லியா சஹாப் அவர்களே, புதுக்கவிதைகள் பற்றி நயவரை வழங்கிய நியாஸ் அவர்களே, இந்த நூலின் கிராமிய கவிதைகள் பற்றி நயவரை வழங்கிய கருணாகரன் அவர்களே, இங்கு சபையிலே வீட்டிருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, இந்த விழாவிலே அறிவிப்பாளராக கலந்து கொள்கின்ற சுஜந்திரி அவர்களே, இந்த விழாவினுடைய நிகழ்ச்சிகளை நின்ற நிலையிலே நின்று கொண்டு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற ஜெசிந்தா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். திருகோணமலை கிபி 7ஆம் நூற்றாண்டில் இருந்தே தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு அறிமுகமாகிவிட்டது. அந்த வகையிலே திருஞான சம்பந்தர் கிபி 7ஆம் நூற்றாண்டிலே திருக்கோணேஸ்வரம் பற்றி பாடிய அந்த பாடலுடன் திருகோணமலையினுடைய புகழ் என்று சிறந்து விளங்க தொடங்கி இருக்கிறது. அதன் பின்னர் இந்த யாழ்ப்பாண மன்னர்கள் காலத்திலே, அவர்களை ஆரிய சக்கரவர்த்திகள் என்று கூறுவார்கள், அவர்களுடைய காலத்திலே 4 இலங்கையிலே தமிழர் தாயக பகுதிகளில் 4 இடங்கள் முக்கிய இலக்கிய பிரதேசங்களாக விளங்கின. ஒன்று யாழ்ப்பாணம், இன்னொன்று முல்லைத்தீவு, மற்றது திருகோணமலை, அடுத்தது மட்டக்களப்பு. இந்த 4 இடங்களும் யாழ்ப்பாண மன்னர் காலத்தில் இருந்தே இலக்கிய பிரதேசங்களாக புகழ் பெற்று வளர தொடங்கி இருக்கின்றன. இவற்றிலே திருகோணமலையும் ஒன்று. அதே வேளையிலே கிபி 14ஆம் நூற்றாண்டில் இருந்து திருகோணமலையை சார்ந்து பல நூல்கள் தோன்றி இருக்கின்றன. யாழ்ப்பாண மன்னர் காலத்திலும் தோன்றி இருக்கின்றன. அதுக்கு பின்னர் பல நூல்கள் தோன்றி இருக்கின்றன. தட்சிண கைலாச புராணம், திருக்கரசை புராணம், கோணாசல புராணம் என்று, கோணேஸ்வர கல்வெட்டு என்று இவ்வாறு எண்ணற்ற நூல்கள் திருகோணமலை சார்பாக தோன்றி இருக்கின்றன. இந்த வகையிலே இலங்கையினுடைய கவிதைத்துறை வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாவல்துறை வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் சரி, சிறுகதை மற்றும் பல துறைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, திருகோணமலை எப்போதும் தரக்கூடிய தனித்துவத்தை வளர்த்துக் கொண்டே வந்திருக்கிறது. இந்த வகையிலே கவிதைத்துறையை பொறுத்தவரையிலே அது முக்கியமாக தமிழினுடைய முதலாவது வரலாற்று நாவலை வழங்கியவர் இங்கே திருகோணமலையைச் சேர்ந்த சரவணமுத்து பிள்ளை மோகனாங்கி என்ற நூலை வழங்கியவர். அதே வேளையில ஊசோன் பாலந்த கதை இன்னாசி தம்பியால், திருகோணமலையைச் சேர்ந்த இன்னாசி தம்பியால் எழுதப்பட்டிருக்கிறது. இதே வேளையில பின்னாலும் பல துறை சார்ந்தவர்கள் இலங்கையினுடைய பல்வேறு இலக்கிய முயற்சிகளுக்கும் திருகோணமலையிலிருந்து செயற்பட்டு வந்திருக்கிறார்கள். கவிதைத்துறையை எடுத்துக்கொண்டால் கவிதைத்துறையிலே முக்கியமாக தர்மு சிவராம், அண்ணல், ஈழவாணன் என்று இவ்வாறு பல்வேறு புகழ்பெற்ற இன்றைய பேராசிரியர் சிவசேகரன் உட்பட பலர் கவிதைத்துறைக்கு திருகோணமலை சார்ந்து செயற்பட்டு வந்திருக்கிறார்கள். இதே வேளையிலே பெண் கவிஞர்கள் தொடர்பாக பார்க்கின்ற போது செல்வமணி வடிவேலு, ரெஜினா வில்லியம்ஸ் மற்றும் இன்னொருவர் இங்கே ராணி சீதரன் உட்பட பலரும் கவிதைத்துறைக்கும் தங்களுடைய செயற்பாடுகளை செய்து வந்திருக்கிறார். அந்த வகையிலே இன்றைய நிலையிலே அந்த வழியிலே கவிதைத்துறை வழிவந்த அந்த வகையிலே எங்களுடைய கவிச்சுடர் சிவராமணி அவருடைய பங்களிப்பும் இடம்பெற்று வருகிறது. இந்த வேளையிலே
அவருடைய பங்களிப்பு தொடர்பாக சொல்வதற்கு முதலாகவும் என்னுடைய மாணவர்கள் பற்றியும் ஓரிரு வார்த்தைகள் நான் சொல்லியே ஆக வேண்டும். என்னுடைய பல்கலைக்கழக ஆசிரியர் வரலாற்றிலே என்னுடைய முதலாவது மாணவர் பரம்பரையை தொடங்கி வைத்தவர் திருமலை நவம் அவர்கள். என்னுடைய மாணவர் பரம்பரை முதலாவது பரம்பரை திருமலை நவம் அவர்களை சார்ந்தது. அவரோடு படித்தவர்கள் எத்தனையோ இருக்கிறார்கள். ஆனால் அன்று தொடர்ந்து இன்று வரை திருமலை நவத்தை நான் மறந்ததே இல்லை. அந்த அளவுக்கு அவர் புகழ் பெற்று விளங்குகிறார். அவர் பல்கலைக்கழக மாணவனாக இருந்தபோது பேராதனை பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக விளங்கி இருக்கிறார். இன்று திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார். அதே வேளையிலே இந்த நிகழ்ச்சியின் தலைவராகவும் அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். ஆகவே திருமலை நவம் எப்போதுமே என்று போல் என்றும் வாழ்க என்று அவரை வாழ்த்துகிறேன். அடுத்து என்னுடைய மாணவர் பரம்பரையிலே வந்த இன்னொருவர், இந்த சபையிலே முதல் வரிசையிலே இருக்கின்றவர்கள் ஒருவராகிய தனபாரசிங்கம். 1981 ஆண்டிலே எனது மாணவராக வந்திருந்தார். அவர் கவிஞர் என்பதை உணர்ந்து கொண்ட நான் ஒருமுறை அவர் சார்ந்த வகுப்பிலே நான் விரிவுரை செய்கின்ற போது அவருடைய கவிதை ஒன்றை அந்த வகுப்பிலே உள்ள மற்ற மாணவர்களுக்கு வாசித்து காட்டி அவருடைய கவிதையினுடைய சிறப்புகளை புலப்படுத்தி அவரை உற்சாகப்படுத்தி வைத்தேன். இன்று என் கண்காணக்கூடியதாக தனபாரசிங்கம் அவர்கள் நீங்களும் எழுதலாம் என்ற சிற்றிதழுடைய ஆசிரியராக உலகம் அறிந்தவராக விளங்குகிறார். அவரையும் பார்க்க வேண்டும். அதுபோலவே என்னுடைய மாணவர்கள் இன்னொருவர் பிரகாஷ் இப்போது கனடாவில் இருக்கிறார். என்னுடைய ஞாபகத்திலே 2016 ஆண்டு அளவிலே திருவண்ணாமலைக்கு நான் வந்திருக்கிறேன். வந்து பிரகாஷுடைய நிகழ்ச்சி ஒன்றிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். நகர சபை மண்டபத்தில் நடந்ததாக ஞாபகம். அவரும் என்னுடைய நன்மாணாக்கர்களில் ஒருவர். இதுபோல பல மாணவர்கள் திருவண்ணாமலையை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அத்தனை மாணவர்களையும் நான் இன்றைய சந்தர்ப்பத்திலே நினைவு கூறுவதிலே நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். சிவராமணி இன்றைய விழாவினுடைய கதாநாயகி சிவராமணி அவர்களை நேரடியாக கண்டது நேற்றுத்தான். ஆனால் அவர் கண்டியிலே நடைபெற்ற இந்த ஆண்டினுடைய ஆரம்ப கட்டத்திலே கண்டியிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்காக வருகை இருந்திருந்தார். அப்போதான் அவர் என்னோடு தொடர்பு கொண்டார். அந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. அந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் அழைத்திருந்தார்கள். எனக்கு கண் ஆபரேஷன் இருந்த காரணத்தினாலே அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு வர வேண்டும் என்று சிவராமணி விரும்பி இருந்தார். அந்த நேரத்திலே என்னுடைய மாணவி ஒருவரை இதற்கு அறிமுகப்படுத்தி அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து உதவுமாறு கேட்டுக்கொண்டேன். அந்த மாணவியும் நல்ல ஒரு கஜானி என்ற மாணவி அவருக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்தார். நீண்ட காலமாக திருகோணமலைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் சிவரமணி. இப்போது அதுக்கான காலம் கழிந்திருக்கிறது. அவருடைய விழாவிலேயே நான் கலந்து கொண்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. உண்மையிலே சிவரமணியை பற்றி சிந்திக்கின்ற போது உண்மையாக பெண்ணுலகம், சிறப்பாக பெண்ணுலகம் பெருமைப்படக்கூடிய வகையிலே அவருடைய இலக்கிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் சிறுகதை, இன்னொரு பக்கம் நாவல், மறுபக்கம் கவிதை என்று இவ்வாறு பல்வேறு துறைகளிலும் ஈடுபாடு கொண்ட ஒரு பெண் இலக்கியவாதியாக சிவரமணி அவர்கள் விளங்குகிறார் என்பது திருவண்ணாமலைக்கு மட்டும் பெருமை அல்ல, இலங்கை முழுவதுக்குமே பெருமை. அது மாத்திரமன்றி தமிழ் ஊர் நல்லுலகத்துக்கும் பெருமை. அவரை வாழ்ந்து வரவேற்பதற்கான உங்களுடைய கரவொலி இன்னும் சற்று உரத்து ஏனென்றால் கரகோஷம் செய்வது எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு மாத்திரமல்ல, இந்த கரகோஷம் செய்வதனாலே எங்களுடைய உடலில் உள்ள 7 சக்கரங்களும் சரியான முறையிலே செயற்பட தூண்டுகின்றன. ஆகவே கரகோஷம் என்பது எங்களுடைய நன்றியையும் பாராட்டையும் மகிழ்ச்சியையும் தெரிவிப்பதற்கான விஷயம் மாத்திரமன்றி எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் அவசியமானது இந்த கரகோஷம்.
எங்களுடைய உடலினுடைய 7 சக்கரங்களை சரியான முறையிலே இயக்கக்கூடியது இந்த கரகோஷம். மீண்டும் ஒரு முறை கரகோஷத்தை இதே வேளையிலே எங்களுடைய அதிதிகளை பற்றியும் நான் ஒரு வார்த்தையாவது சொல்லாமல் இருந்தால் என்னுடைய நெஞ்சே என்னை சொல்லும். தினகரன் ஆசிரியர்களாக பலர் இருந்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் கைலாசவதி பேராசிரியர் கைலாசவதி பின்னர் தினகரனை மீண்டும் அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதிலே இடையராது செயல்பட்டு வருகின்றவர் எங்களுடைய தற்போதைய தினகரன் ஆசிரியர் செந்தில் வேலவர் அவர்கள். தினகரன் பத்திரிகையின் ஆசிரியர் என்ற தகவலுக்கு மேலாக இலக்கிய முயற்சிகளுக்கு இலக்கிய ஆளுமைகளுக்கு அவர் மிகவும் மதிப்பளித்து கௌரவம் செய்து வருகிறார். அதனால் செந்தில் வேலவர் மட்டுமல்ல, தினகரன் பத்திரிகை குழாமே பெருமை அடைகிறது. ஆகவே தினகரனுக்கும் தினகரன் ஆசிரியர் செந்தில் வேலவர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கம்பனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே சடையப்ப வள்ளல் இல்லாமல் இருந்திருந்தால் கம்பனால் இந்த நிலையை சாதித்திருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பலாம். எப்படி கம்பனுக்கு ஒரு சடையப்ப வள்ளலோ அதை போலவே ஈழத்து இலக்கியவாதிகளுக்கு ஒரு புரவலர் ஹாசிம் உமர் அவர்கள். ஹாசிம் உமர் அவர்களை அறியாத இலக்கியம் கலை இலக்கிய உலகம் இருக்கவே முடியாது. அந்த வகையிலே அவருடைய அந்த சடையப்ப வள்ளலை நாங்கள் நிற்கின்ற போதெல்லாம் இன்றைய சடை இல்லாத வள்ளலாக விளங்குகின்றவர் திரு ஹாசிம் உமர் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் ஹாசிம் உமர் அவர்களே என்று போல் என்றும் பார்க்கும். மீண்டும் அவருடைய கதாநாயகி சிவராமணி அவர்களுக்கு வருவோம். இந்த கவிதை நூலுக்கு நான் அணிந்துரை வழங்கி இருக்கிறேன் என்பது எனக்கு மகிழ்ச்சியையும் பெருமையும் அளிக்கிறது. ஒரு நல்ல நூலுக்கு நான் அணிந்துரை வழங்கி இருக்கிறேன், எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நூலை பற்றி மிக சிறந்த முறையிலே நியாசும் கருணாகரனும் தத்தம் பக்கங்களிலே நின்று கொண்டு அருமையாக நயமுறை நிகழ்த்தினார். மிக சிறப்பாக இருந்தது. இருவரையுமே நாங்கள் கைதட்டி பார்க்கிறோம். பொதுவாக கவிதையை பொறுத்தவரையிலே மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் இடையிலே வேறுபாடு உண்டு. அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் என்ன வேறுபாடு என்பதைத்தான் பெரும்பாலான கவிஞர்கள் அறியாமல் உணராதவர்களாக இருக்கிறார்கள். அதாவது மரபு கவிதையை பொறுத்தவரையிலே ஓசை முக்கியமானது, ரைம் மிக முக்கியமானது. ஓசைதான் மரபு கவிதைக்கு உயிர் கொடுக்கிறது. அதே போல புதுக்கவிதையை எடுத்துக்கொண்டால் ரிதம் ஒத்திசைதான் புதுக்கவிதைக்கு உயிரை கொடுக்கிறது. அந்த ரிதம் இல்லாமல் இருந்திருந்தால், அந்த ஒத்திசை இல்லாமல் இருந்திருந்தால் புதுக்கவிதை அழகான வார்த்தைகளால் அமைந்த வசனங்களாகவே இருந்துவிடும். அந்த ஒத்திசை அல்லது ரிதம் தான் புதுக்கவிதையை கவிதையாக்குகிறது. ஆகவே புதுக்கவிதையாளர்கள் இந்த விடயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். அநேகமாக நான் பார்க்கின்ற புதுக்கவிதைகளை பொறுத்தவரையிலே 100% கவிதைகள் அழகான வசனங்களாகவே இருக்கின்றன. அவை கவிதைகள் அல்ல, அழகான வசனங்கள். ஆனால் எங்கே ரிதம் இருக்கிறதோ, ஒத்திசை இருக்கிறதோ, அதுதான் புதுக்கவிதையை கவிதையாக்குகிறது. ஆகவே புதுக்கவிதையாளர்கள், முக்கியமாக இளம் கவிஞர்கள் இந்த விடயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். ஓசை இல்லாதது புதுக்கவிதை என்று தவறாக நினைக்க கூடாது. ஒத்திசை உள்ளது புதுக்கவிதை என்பதை சரியான முறையிலே இளம் புதுக்கவிதையாளர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான விடயம். இங்கே சிவராமணியினுடைய நூலிலே 2 பக்கங்கள் இருக்கின்றன. அதனாலே அந்த நூலுக்கும் 2 துருவங்கள் என்று பெயரிட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அழகான 2 துருவங்கள், ஒன்று புதுக்கவிதை, இன்னொன்று கிராமிய கவிதைகள். புதுக்கவிதை பக்கத்திலே பார்க்கின்ற போது அப்படி நியாஸ் நன்றாக பார்த்தார். புதுக்கவிதை பக்கத்திலே பார்க்கின்ற போது என்னுடைய கண்ணுக்கு சில மரபு சார்ந்த கவிதைகளும் அந்த பக்கத்திலே இருக்கின்றன என்பதை நான் கவனிக்கக்கூடியதாக இருந்தது. புதுக்கவிதையும் அங்கே அந்த பக்கத்திலே உண்டு.
மரபு கவிதை சாயம் கொண்ட கவிதைகளும் அந்த பக்கத்திலே உண்டு. ஆனால் பேசுகின்ற விடயங்கள் மிக சிறப்பாகவே இருக்கின்றன. நல்ல கவிதைகளை சுவைப்பதற்கான வாய்ப்பை வாசகர்களுக்கு அந்த புதுக்கவிதை பக்கமும் தருகிறது. கிராமிய பக்கத்தை எடுத்துக்கொண்டால் என்னை பொறுத்தவரையிலே இந்த புதுக்கவிதை பக்கமும் நன்றாக இருக்கிறது. ஆனா என்னை பொறுத்தவரையிலே ரெண்டு கவிதைகளை தராசிலே நிறுத்தி பார்க்கின்ற போது சிவரமணியுடைய கவிதைகள் சற்று குறைவாக இருந்தாலும் கூட கிராமிய கவிதைகளிலே சிவரமணியுடைய ஆளுமை புதுக்கவிதையை விட மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று நான் கொள்வேன். அந்த அளவுக்கு அதை கருணாகரன் நன்றாக விளக்கி சொன்னார். அதுக்கு மேல நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மிக சிறப்பாக செய்தார். அந்த கிராமிய கவிதைகளை பொறுத்தவரையில் அந்த கிராமிய கவிதைகளை வாசித்துக் கொண்டிருந்த போது எனக்கு ஒரு எண்ணம் இதாக எழுந்தது. அதை பகிரங்கமாக இங்கே சொல்ல விரும்புகிறேன். இந்த அருமையான சிவரமணி உங்களுக்காகத்தான் சிவரமணியுடைய கிராமிய கவிதைகளை பார்க்கின்ற போது எனக்கு ஒரு எண்ணம் உதயமாகியது, ஒரு நல்லெண்ணம் உதயமாகியது. என்னவென்றால் அந்த கவிதைகளை எதிர்காலத்திலே அந்த கவிதைகள் இசையமைக்கப்பட்டு ஒரு வடிவிலே வெளிவருமாக இருந்தால் அவை உங்களுக்கு மேலும் புகழை தரும். ஆகவே இந்த முயற்சியிலே அடுத்ததாக தம்முடைய அந்த கிராமிய பாடல்களை, இந்த நூலிலே உள்ள கிராமிய பாடல்களை இசை வடிவத்தில் கொண்டு வருவது உங்களுடைய பெரும் பொறுப்பு. அதற்கான உதவிகளை வழங்குவதற்கு நீங்களும் தயாராக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு எப்போதுமே உதவிகரமாக இருக்கின்ற அவருடைய உடன்புறமா சகோதரி ஜெசிந்தா இங்கே இருக்கிறார். அவருடைய பங்களிப்பும் இதில் நன்றாக செயல்படும் என்று நினைக்கிறேன். பொதுவாக ஜெசிந்தாவோடு நேற்று பேசுகின்ற போது அவர் தான் மேடைக்கு வரமாட்டேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், எப்படியாவது நாளைக்கு நீங்கள் மேடைக்கு வந்தே ஆக வேண்டும் என்று நான் சொன்னேன். இன்றைக்கு அழகாக சாரி கொடுத்து இந்த ஒளிப்பதிவு வேலையையும் அழகாக செய்து கொண்டிருக்கிறார் ஜெசிந்தா ஒரு நன்றாக ஆகவே ஒரு அருமையான நூல் வெளியீட்டு விழாவிலே பொதுவாக என்னுடைய மாணவர்களுக்கு நான் முக்கியமாக சொல்வது ஒரு ஓரை நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். ஆங்கிலத்திலே நாங்கள் விளைவிடாமல் எழுத வேண்டும் என்பதிலே கவனமாக இருப்போம். எங்கே போட வேண்டும், அண்ட் எங்கே போட வேண்டும் என்பதிலே நாங்கள் கவனமாக இருப்போம். ஆனால் தமிழிலே எழுதுகின்ற போது ஒரு எங்கே வந்தாலும் சரி, ஓரை எங்கே வந்தாலும் சரி என்று நாங்கள் நினைப்பது அது மிகவும் தவறு. தமிழ் பேராசிரியர்கள் உட்பட இலங்கை, தமிழ்நாடு உட்பட தமிழ் பேராசிரியர்கள் உட்பட பலரும் கவனத்திலே கொள்ளாத, அக்கறைப்படாத ஒரு விஷயம் ஒரு விஷயம். ஆங்கிலத்திலே நாங்கள் எழுதுகின்ற போது எந்த பிழையும் ஏற்படாதவாறு சரியாக இருக்க வேண்டும் என்று கவனத்திலே கொள்வோம். ஆனால் தமிழில் எழுதுகின்ற போது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் எங்களுடைய தமிழை நாங்களே இழிவாக கருதுகிறோம், அலட்சியப்படுத்துகிறோம். ஆகவே முக்கியமாக இளம் தலைமுறையினர் இந்த ஒரு ஓர் எங்கே வர வேண்டும் என்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய வகுப்பறைகளில் நான் முதலாவதாக கற்பது இந்த ஒரு ஓரைத்தான் சரியான முறையிலே சொல்ல வேண்டும். இன்றைய விழாவை பொறுத்தவரையிலே இந்த கதாநாயகி கிடைக்கக்கூடிய கௌரவம் மிகவும் பாராட்டத்தக்கது. இன்னும் சிவராமணி அவர்களுடைய எழுத்தாக்கங்களை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். இன்னும் அவர் வளர வேண்டும், மேலும் வளர வேண்டும், மேலும் உயர வேண்டும், மேலும் சிறக்க வேண்டும், மேலும் புகழை பெற வேண்டும். அதே போலவே இந்த சபையை நான் வாழ்த்தாமல் விட்டால் அது என்னுடைய குறையாகவே இருக்கும். உண்மையிலே இந்த சபையை பொறுத்தவரையில் ஒரு கற்றறிந்த ஒரு இலக்கிய விழாவுக்கு எந்த மதிப்பு கொடுக்க வேண்டுமோ அதற்கேற்ற மதிப்பை இந்த சபை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பது முக்கியமான ஒரு விடயம். உங்களுடைய பொறுமை வானத்தை விட அகலமானது, கடலை விட ஆழமானது. உங்களுடைய பொறுமை மிகவும் மெச்சத்தக்கது. ஆகவே உங்கள் அனைவரை இந்த நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட உங்கள் அனைவரை வாழ்த்தி வரவேற்று நன்றி கூறி என்னுடைய கருத்துரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அதிதிகளின் உரையை ஆற்றி சென்ற பேராசிரியர் துரை மனோகரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து சபையோருக்கான அறிவித்தல். உந்துருளியொன்றின் சாவி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதன் உரிமையாளர் இதனை பெற்றுக் கொள்ளலாம் என்ற தகவலோடு
அடுத்த நிகழ்வாக அதிதிகள் கௌரவத்தில் தொடர்ந்து புரவலர் ஹாசிம் உமர் ஐயா அவர்களை கௌரவிப்பதற்காக